அனைவருக்கும் அன்பான வணக்கம். ட்ரிபிள் ஏ ஹோம் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ப்ராடக்ட்டோட சாம்பார் தூளை வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்றதை காட்டியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, உளுந்து, கடுகு வெடித்து உளுந்தம் பருப்பு வறுபட்டோன்னு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். முள்ளங்கி போடுறேன். முள்ளங்கியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்ட போதும். நிறைய சாம்பார்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வேக வைக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். காய் ஓரளவுக்கு வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்தோடனே தேவையான அளவு பருப்பு தண்ணி, புளி, ரெண்டையும் ஊற்றிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக, நமக்கு தேவையான அளவுக்கு கெட்டியான ஒன்று பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்க வேண்டியதும். எங்கள் சாம்பார் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.